Hi friends, this is Raghu the Storyteller. 2025ல இந்தியாவில் நடந்த டாப் 10 இன்சிடென்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். RCB winning the IPL trophy for the first time ever in 18 years. இவங்களுக்கு ஏன் கப்பு கிடைக்கக்கூடாதுன்னு மிச்சம் இருக்கிற 9 டீமும் ப்ரே பண்ணாங்க அப்படிங்கிறத கரெக்டாக ப்ரூவ் பண்ணானுங்க. குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச கதையா செலிப்ரேட் பண்ணுற பேர் வழின்னு சொல்லி ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணாமல் ஒழுங்காக பிளான் பண்ணாமல் சின்னசாமி ஸ்டேடியமில் போய் வேற லெவல் ஸ்டாம்பேட் ஆகி 11 பேர் தன்னோட உயிரை மாற்றிக்கிட்டாங்க. மொத்தம் 10 டீம் ஐபிஎல் விளையாடுது. அதில் 9 டீம் ஜெயிச்சிருச்சுன்னா என்னோட டீம் ஜெயிச்சது வேற லெவல் சந்தோஷம், என்னோட பெஸ்ட் பிளேயர் ஜெயிச்சிட்டாருன்னு நினைப்போம். ஆனால் இந்த டீம் ஜெயிச்சா மட்டும் ஐயோ என்னோட ஊர், என்னோட மாசு, என்னோட லாங்குவேஜ், என்னோட பெருமைன்னு சொல்லி போற வரவனையெல்லாம் அடிச்சு ட்ரபிள் பண்ணி தேவையில்லாத வேலையிலலாம் இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி சில்லறத்தனம் பண்ணியே குழப்ப ஓட்டிட்டு இருக்கிறது. விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஒன் பை இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும் இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு. 2024 மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்புக்கு எப்படி அந்த மகாபிரபு நமக்கு கப்பு வாங்கி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த மகாபிரபு விமென்ஸ்க்கு கப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம சவுத் ஆப்பிரிக்கா. ஜோக்ஸ் அப்பார்ட், எனக்கு ஃபைனல்ஸை விட ஆஸ்திரேலியா கூட நடந்த செமிஃபைனல்ஸ் மேட்ச் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா 340 ரன்ஸ் சேஸ் பண்ணி ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் கூட ஜெயிச்சதெல்லாம் வேற லெவல் சம்பவம். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்சல்யூட் சினிமா. இந்தியாவோட மாஸ் என்ன, இந்தியாவோட லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜிஸ் இன் மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் என்ன அப்படின்னு மொத்த உலகத்துக்கே ப்ரூவ் பண்ணது. பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே நிலக்குலைய வச்சு இந்தியாவோட கான்ஃபிடென்ஸை பூஸ்டப் பண்ணி பாகிஸ்தானோட 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை கொன்று குவிச்சு இந்தியா தன்னோட பேரை நிலநாட்டுச்சு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த ஆப்ரேஷனை 2 விமன் ஆஃபீஸர்ஸ் மீடியாவில் லீட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று கர்னல் சோஃபியா குரேஷி, இன்னொன்று விங் கமாண்டர் வியோமிகா சிங். அந்த ஒரு 1 வீக் இந்தியாவில் மிகப்பெரிய பரபரப்பாக இருந்தது, எஸ்பெஷலி இன் நார்த். ஏன்னா அந்த டைமில் ஐபிஎல் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மேட்சை பாதியிலே அபேண்டன் பண்ணி பயங்கரமான பேனிக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் உள்ள வந்து சீஸ் ஃபயரை எல்லாமே பார்த்துக்கிட்டேன், நானே எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன், டோன்ட் வரி அப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருந்தான். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். இந்த வருஷம் அவங்க எடுத்த டெசிஷன்ஸ்ல 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒன்று, 12 lakhs வரைக்கும் இருக்கிற சேலரிட் எம்ப்ளாயிஸ்க்கு 0 tax அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இன்னொன்று, ரிடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி ஃபார் சர்டன் திங்ஸ். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ். இந்த ஹெல்த் கேர் இன்சூரன்ஸோட 18% ஜிஎஸ்டியை 0%ஆக கொண்டு மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளை ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு புஷ் பண்ணுச்சு. லெஸ் தென் 1200 சிசி இருக்கிற கார்ஸுக்கு 29%லேருந்து 18%ஆக குறைச்சிருக்காங்க. இதனால லாஸ்ட் 3 monthsல கார் சேல்ஸ்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. இண்டிகோ பரிதாபங்கள். இந்த வருஷத்தோட மிகப்பெரிய குளறுபடினா அது இண்டிகோ குளறுபடி தான். ஜான்வரி மாசத்திலிருந்து குருவி சேர்க்கிற மாதிரி காசு சேர்த்து வச்சு நவம்பர் டிசம்பர்ல ஃபேமிலியை கூட்டிட்டு டூர் போகணும்னு சொல்லி ஆசையா ஏர்போர்ட்டுக்கு போனவன், ரொம்ப கனவுகளோட கல்யாணம் பண்ணி ஒய்ஃபை ஹனிமூன் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏர்போர்ட்ல போய் நின்னவன், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஐசியூல சேர்த்திருக்காங்க சீக்கிரமா அவரை போய் பார்க்கணும்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கு போனவன், இப்படி மிடில் கிளாஸ்ல இருந்து லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து ஹையர் கிளாஸ் வரைக்கும் எல்லாரையும் ஒரே நேர்கோட்டில் ஏர்போர்ட்ல 2 நாள் தூங்க வச்ச நம்ம இண்டிகோக்காரன் தான் இந்த வருடத்தின் ஆகச்சிறந்த சம்பவக்காரன். ஒரு 10-15 இயர்ஸுக்கு முன்னாடி ஸ்பைஸ் ஜெட்டு, கிங்ஃபிஷரு, ஜெட் ஏர்வேஸு, இண்டிகோ, ஏர் இண்டியான்னு 5 பேர் இருந்தாங்க. இப்போ ஏர் இண்டியாவும் இண்டிகோவும் தான் இருக்காங்க. அதில் இண்டிகோ தான் எங்கே திரும்பினாலும் இந்தியா ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இண்டிகோக்காரன் என்ன பண்ண போகிறான், இந்த கிரைசிஸ்லேருந்து எப்படி வெளியே வர போகிறான், அடுத்த ஒரு 6 மாதம், அடுத்த ஒரு 1 வருஷத்துக்கு தன்னை தானே எப்படி அவன் தயார்படுத்திக்க போகிறான் அப்படிங்கிறது தான் $1 million கொஸ்டின். இந்த விஷயத்தை ஏவியேஷன் மினிஸ்ட்ரி எப்படி டீல் பண்ண போகுது, ப்ரொஆக்டிவாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் இப்போ ரியாக்டிவாவது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற 3 இன்சிடென்ட்ஸ் எல்லா வருஷமும் பிளேஸ் ஹோல்டராக இருக்கும். என்னன்னா பிளேஸு, நேமு, மோடு இது மட்டும் மாறும், பட் இன்சிடென்ட்ஸ் காமனாக இருக்கும். கவின் ஹார்னர் கில்லிங் கேஸ். யங், எஜுகேட்டட், இன்டெலிஜென்ட், ஸ்மார்ட் 27-year-old டெக்கி ஃப்ரம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அவர் யாரையும் ரேப் பண்ணல, அவர் யாரையும் மொலஸ்ட் பண்ணல, அவர் யாரையும் மர்டர் பண்ணல. அவர் பண்ணதா சொல்லப்படுற சோகால்டு தப்பு வேற ஒரு கேஸ்ட்ல இருக்கிற பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தது மட்டும்தான். இந்த கேஸோட மோஸ்ட் இன்ட்ரீகிங் பார்ட் என்னன்னா, அந்த அலிஜ்ட் மர்டரர் ஒரு படிக்காத ஆள் கிடையாது, படித்த ஃபேமிலியிலேருந்து அம்மா அப்பா 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு ஆள். இதை விட இந்த கேஸோட மோஸ்ட் ரிடிகுலஸ் பார்ட் என்னன்னா, இந்த மர்டரை நிறையா பேர் அணுகுன விதம். இதுக்கு தான்ப்பா நான் சொல்கிறேன், வேற கேஸ்ட் பொண்ணுங்களை ஏன்ப்பா கல்யாணம் பண்ணுறீங்க, அப்படிலாம் கல்யாணம் பண்ணால் இப்படி தான்ப்பா நடக்கும் அப்படின்னு பேசுகிறவங்கலாம் வயிற்றுக்கு சாப்பாடு தான் சாப்பிட்றாங்களா இல்லை வேற ஏதாவது சாப்பிட்றாங்களான்னு கேட்கட்டும். கோயம்புத்தூர் கேங் ரேப் கேஸ். You know what is more painful than the rape itself?
அந்த டைம்ல அந்த பையன் கூட அந்த கார்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு, இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு விக்டிம் ஷேமிங் பண்றது. நிர்பயா கேஸ் நடந்தப்போ நம்மலாம் என்ன பேசிக்கிட்டோம், டெல்லியில எவ்வளவு அன்சேஃபா இருக்கு, தமிழ்நாடு பாருங்க இட்ஸ் அ பாரடைஸ் ஃபார் விமன் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இங்கேயும் இந்த மாதிரி நடக்கிறது ஃப்ரீக்வெண்டா ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. டு புட் திங்ஸ் இன் சிம்பிள் டேர்ம்ஸ், ஒரு ரேபிஸ்ட்டுக்கு அந்த பொண்ணோட வயசு தேவையில்லை, அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கிறது அவசியம் இல்லை. ரேப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டவன் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாலும் ரேப் பண்ணுவான், எந்த வயசாக இருந்தாலும் ரேப் பண்ணுவான், எந்த டைமாக இருந்தாலும் ரேப் பண்ணுவான். அவனுக்கு தேவையில்லை, அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம், அதுக்கு ஏற்ற மாதிரி வல்னரபிளாக ஒரு பர்சன். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டாப் விக்டிம் ஷேமிங். மர்டர், மொலஸ்டிங், ரோடு ஆக்சிடென்ட்ஸ்னு உயிரை காவு வாங்குற விஷயமா இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் முக்கியமான பங்கு விதிக்கிறது இந்த ஆல்கஹால் அப்படிங்கிற. நான் முன்னெல்லாம் தமிழ்நாட்டோட மேஜர் பார்ட்டிஸோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல பூரண மதுவிலக்கு இல்லை மதுவிலக்கு படிப்படியாக நடக்கும் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் அந்த டாபிக்கே இடம் கிடையாது. வருஷம் நம்ம தமிழ்நாட்டோட டாஸ்மாக்லேருந்து மட்டும் வர வருமானம் வேற எந்த ஃபீல்ட்லேருந்தும் வராது போல. இந்த மக்கள் உயிரை வாங்குற டாஸ்மாக் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன். கோயம்புத்தூர்ல அவினாஷி ரோடு தான் இருக்கிறதுலேயே வச்சு மிகப்பெரிய ஒரு எஜுகேஷனல் ஹப். இப்போ அந்த எஜுகேஷனல் ஹப் எஜுகேஷனல் பப்பா மாறிடுச்சு. லாஸ்ட் 5 வருஷத்துல அந்த ரோட் ஸ்ட்ரெச்சில் மட்டும் எத்தனை பப்பு புதுசாக வந்திருக்கு. அப்படியே சும்மா அந்த பப்புக்கு போய் பாருங்களேன், உள்ள உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு கையெழுத்திடப்படும் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை யாராவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா? அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்னா சொல்லுங்க, அவங்களுக்கு நான் ஓட்ட போடுறேன். மொத்தத்தில் என்னோட பாயிண்ட், ஆல்கஹால்னால மட்டும்தான் ரேப் நடக்குது, மர்டர் நடக்குது, ரோடு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லலை. ஆனால் இப்படி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஆல்கஹால் ஒரு மிகப்பெரிய ரூட் காஸாக இருக்குன்னு சொல்கிறேன். அந்த ஆல்கஹாலை கண்ட்ரோல் பண்ண தெரியாத கவர்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கவர்மெண்ட்னு என்னால் என்றைக்குமே சொல்ல முடியாது. திருப்பரங்குன்றம் இஷ்யூ, யார் மேலே தப்பு, யார் மேலே நியாயம், யார் மேலே சட்டவிரோதம், இது எதுவுமே நான் பேச விரும்பல. இதில் அடிச்சுக்கிட்ட 2 குரூப்போ இல்லை 3 குரூப்போ இல்லை 4 குரூப்போ அவங்க எல்லாத்துக்கும் ஹார்ஷாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், சண்டை போடுறேன்னா இங்க பல்லநாடு மலைப்பாக்கம் போய் சண்டை போட்டு வெட்டிட்டு சாவுங்க. அதை விட டவுனுக்குள்ள வந்து ஏன் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றீங்க? மெஸ்ஸிஸ் விசிட் டு இந்தியா. ஏன் அண்ணாமலை இன்னும் மாறல, பழைய மாதிரியே இருக்கான் அப்படின்னு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த எனக்கு ஞாபகப்படுத்துச்சு இந்த கொல்கட்டா கிரௌடோட ரேம்பேஜ். நம்மளோட சொந்த டீம் கஷ்டப்பட்டு விளையாடி டார்கெட்டை சேஸ் பண்ண முடியாமல் இருந்தப்பவே அந்த ஸ்டேடியமே கம்ப்ளீட்டாக கொளுத்துனவனுங்க 10,000 20,000 30,000 டிக்கெட்டை வாங்கி உன்னோட கடவுளையே நான் காட்டுறோம் ஸ்டேடியமுக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அந்த கடவுளை அவங்க கிட்ட காட்டாம கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோட சொந்தக்காரங்க சம்பந்தமே இல்லாத ஆளுங்க கூட எல்லாம் போய் செல்ஃபி எடுக்க வச்சு 20 நிமிஷத்துல மெஸ்ஸியை அனுப்பி விட்டா அந்த கிரௌடு யார் என்ன பண்ணும்? இதுல ஒரு எக்ஸ்ட்ரீம் பைத்தியக்காரன் தன்னோட கல்யாணத்தை வச்சுட்டு எனக்கு கல்யாணத்தை விட மெஸ்ஸியை பார்க்கறதா முக்கியம்னு சொல்லி அந்த கிரவுண்ட்ல போய் ஏமாந்துருக்கான். உனக்கு மெஸ்ஸியும் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டானுங்க. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸு, யூரோப்பு, யூகேன்னு இந்தியாவோட மானம் எல்லா இடமும் நாரி கிடக்கு. ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் திருடுறது, சம்மந்தமே இல்லாமல் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, அது இதுன்னு ஆல்ரெடி நம்ம பேர் நாசமாக போச்சு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த விஷயங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஃபியூல் ஊற்றுற மாதிரி, ஐயோ இந்தியாவா என்னையா அவனுங்க காட்டு மிராண்டி பயல்களாக இருக்கானுங்க அப்படின்னு நினைக்க வச்சுது. என்னதான் மெஸ்ஸிக்கு பாலை கரெக்டாக பாஸ் பண்ணாமல் சம்மந்தமே இல்லாமல் வேற எங்கேயோ அடிச்சு மெஸ்ஸியை போய் வெக்கேஷனில் ஓட விட்டுருந்தாலும் அந்த தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் இந்த ஈவெண்ட்டை சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. ஆனால் பை த டைம் கொல்கட்டா விட்டு கிளம்பும் போதே மெஸ்ஸி முடிவு பண்ணியிருப்பாரு, இனி செத்தாலும் இந்தியா பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட மோஸ்ட் இம்பாக்டட் இன்சிடென்ட் இதுதான். வயசானவங்க, புதுசாக கல்யாணமானவங்க, குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள்னு 41 உயிரை அந்த சம்பவம் காவு வாங்கிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மது போதையோட நெகட்டிவ் இம்பாக்டை பற்றி நம்ம பேசணும்ல, அந்த மது போதை விட மோசமான ஒரு போதை இந்தியாவில் இருக்குது, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்குது. அது என்னென்னா சினிமா போதை. உனக்கு ஒரு ஆக்டர் பிடிச்சிருக்கா, அந்த ஆக்டரோட படத்தை போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாரு, அந்த ஆக்டர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோ. அதை விட்டுட்டு அந்த ஆக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு முண்டி மோதி போய் பார்த்து உன் உயிரையே விடுற அளவுக்கு அந்த ஆக்டர் உனக்கு பெரியாளா? சரி, நீ ஒரு காட்டு மிராண்டியாவே இருந்துட்டு போ, ஆனா அந்த விஷயத்துல ஒண்ணுமே அறியாத உன் சின்ன குழந்தைய ஏன் கூட்டிட்டு போற? இந்த சம்பவத்துக்கு அப்புறமாவது எந்த நடிகரையுமே பாக்குறதுக்கு இப்படி முண்டி மோதி உன்னோட உயிரையே தியாகம் பண்ற அளவுக்கு யாருமே பெரிய ஆள் கிடையாது. அந்த இடத்துல இறந்து போனோம்னா தெரியாது, இங்க வந்து செத்தோம்னா எல்லா உலகம்லாம் ட்ரெண்டாகலாம். பரவாயில்ல, எங்க அண்ணன் உசுறு போனா போயிட்டு போகுது. ஒரே இடத்துல 41 பேர் செத்து போனது ஒரு துயரம். ஆனா அந்த துயரத்தையே ஓவர்டேக் பண்ற மாதிரி நடந்த இன்னொரு துயரம், அந்த துயரத்துக்கு யார் காரணம்னு சொல்லி பிளேம் கேம்ஸ் ஆடின விதம் தான். அரசியல்னால சாவை வச்சு ஒரு அரசியல். இப்போ ரீசெண்டாக நம்ம ஆளுங்களுக்கு எதெல்லாம் வச்சு காமெடி பண்ணுறது, எதெல்லாம் ட்ரெண்ட் ஆக்குறது, எதெல்லாம் வச்சு ரீல்ஸ் போடுறதுன்னு தெரியாமல் கேவலமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த 41 பேர் செத்து போனதுக்கு அழுதாரு, அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு அவர் கேட்டாருன்றதுக்காக அதை கிண்டல் பண்ணி அதை அசிங்கப்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இதுதான் இந்த வருஷத்தோட என்னோட டாப் 10 இன்சிடென்ட்ஸ் இன் இந்தியா. உங்களோட டாப் 10 என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.